ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு துவையல் ட்ரை பண்ணலாமா? அதான் பிரண்ட துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு துவையலுக்காக இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி துவையல் செய்யும்போது நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற எண்ணெயில் செய்கிறத விட நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பை த வே நம்மளுக்கு உடம்புக்கும் நல்ல, நார்மல் எண்ணெய் சாப்பிட்றத விட நல்லெண்ணெய் சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தி. எனிவே ஆயில் நம்ம நிறைய எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னாலும் நல்லெண்ணெய் 0.1% கொஞ்சம் நல்லது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம அந்த பிரண்டை துவையலுக்கு யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, உளுந்து பருப்பு, வெள்ளை எள்ளு, கூடவே கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி ஒன்று எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து ரொம்ப பிளாக் கலர்ல ஆயிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் அது சாட்டே பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? கலர் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் காமிச்சேன் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம போட்டு வதக்க வேண்டியதுதான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 போட்டுக்கலாம். தேங்காய் மட்டும் போட்டு வதக்க வேண்டாம். நம்ம லாஸ்டா ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கொத்தமல்லி சேர்த்தா அந்த ஃப்ளேவர் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால எந்த சட்னியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிப்பேன், ஜஸ்ட் சும்மா அந்த ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். பிகாஸ் ஆறுனாதான் அரைக்க முடியும். ஆறுனது எல்லாமே ஒரு ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அரைச்சோம்ல, அது தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை அதில் போட வேண்டியதுதான். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா துவையல் ரெடி.